பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இயற்கை தாவரங்கள் அப்படின்ற டாபிக் கீழே காடுகளின் வகைகள் இது ரொம்ப முக்கியம்பா. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதிக மழை பெறும் பகுதிகளில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிக மழை பெறும் பகுதியில் காணப்படக்கூடிய காடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மரக்கிளைகள் பல அடுக்குகளாக இருக்கும்பா, சரிங்களா? இப்போ ஒரு மரக்கிளை இருக்குது அப்படின்னா பல அடுக்குகளாக இருக்கும். அதனால வெயில் உள்ளே இறங்கவே இறங்காது. அந்த அளவுக்கு பசுமையாக இருக்கக்கூடிய காடுகள்னு சொல்லியிருப்பாங்க. இது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கும். ப்ளஸ் அது போக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதில் மரங்கள் முக்கியமானது. அதாவது இந்த மாமரங்கள், பலாமரங்கள் இது ரொம்ப முக்கியம்ப்பா, சரிங்களா? மகோகனி, குரங்கு, தேக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது பலா, மாமரங்கள். அடுத்து பாருங்கள், மித வெப்பமண்டல மலைக்காடுகள். இது ஆனைமலை, நீலகிரி, பழனிமலை இங்கெல்லாம் இருக்கும். இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எதுனா இதான். அதாவது சோலை காடுகள், சோலாஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய காடுகள் எது அப்படின்னா மித வெப்பமண்டல மலைக்காடுகள், சரியா? இது சம்பா, வெள்ளை லிச்சா, ரோஸ் ஆப்பிள் இந்த கலரை வச்சு வந்துச்சுனாவே அது மித வெப்பமண்டல மலைக்காடுகள் தான், சரியாப்பா? ரொம்ப வெப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த கலர்லாம் மங்கி போகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மித வெப்பமாக இருக்கிறதுனால தான் இந்த வெள்ளை கலரு, ரோஸ் ஆப்பிள் இதெல்லாம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். அதாவது வெயில் காலத்தில் இலையை உதுத்துரும், சரிங்களா? அதான் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள்னு சொல்லுவாங்க. இது அரை பசுமை மாறா காடுகள். அதாவது பசுமை மாறா காடுகள் மற்றும் அரை பசுமை மாறா காடுகளின் விளிம்பு பகுதியில் காணப்படும் சொல்லுவாங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான்ப்பா. அதாவது இந்த நம்ம வீடுகளுக்கு கட்லு வேற கதவு எல்லாம் செய்வாங்களா, அது கிடைக்கிறது எல்லாமே இதில் தான். இதில் பாருங்கள், மூங்கில், வெக்காளி, கடம்பா, தேக்கு, படாக்கு, வாகை, பட்டுமரம் பார்த்தீங்களா, இது எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், கடைசியாக மேங்க்ரூவ் காடுகள். இந்த மேங்க்ரூவ் காடுகள் நம்மளுக்கு தெரியும், ஆற்றோட முகத்துவாரங்களில், தீவுகளில், கடலோர பகுதிகளில் காணப்படுறதான் இந்த மேங்க்ரூவ் காடுகள். இதில் முக்கியமான பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது இந்தியன் பிரைவேட் மரங்கள் போன்றவை இங்கு வளரும். அதாவது காட்டுமல்லி, இந்தியன் ப்ரைவேட்டு, சரியா? இது எல்லாமே இங்கே வளரக்கூடியது. எதில் அப்படின்னா மேங்க்ரோவ் காடுகளில். பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் இருக்குல்ல, அது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. 1100 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது. அது 1100 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. அவனீசியா ரைசோபோரா இந்த தாவர இனங்கள்லாம் கொண்டிருக்கும் பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள், சரியா? அதாவது உலகத்தோட 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு இதுதான்ப்பா. இது நம்ம 10th ஜாகிரபி புக்கில் 6வது லெசன் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. நன்றி.